ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எமரால்டு அப்படிங்கிற கேமோடைய கேம் ப்ளே தான் கைஸ் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பாட்டில் பெட்டல் பக் உட்ஸை தான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணணும். இங்கே இருக்க ட்ரெயினர்ஸை நான் வந்து 1 by 1 டிஃபீட் வந்து பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு போகிபால் மாதிரி இருக்குது. ஸோ பேர்லேசிலேருந்து கிடச்சிருக்கு கைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் கேட்ட போக்கி குஸ்க்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தா அப்படின்னா யுவி போக்கி கேமர் அப்படிங்கிறவர் தான். ஸோ கங்க்ராட்ஸ் ப்ரோ. அண்ட் இந்த வீடியோலையும் ஒரு போக்கி குஸ் வந்துருக்கு. ஸோ மறக்காம ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அண்ட் இங்கே வந்து ஒருத்தர் வந்து நம்ம கூட வந்து பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸ்ரூமிஷ் அப்படிங்கிற அந்த போக்கிமான் வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டீம் அக்வா அப்படிங்கிற டீம்லேருந்து ஒரு மெம்பர் வந்து நம்ம கூட வந்து பேசுகிறாரு. ஸோ இந்த ரீஜனோட ஈவில் டீம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் வந்து டிஃபீட் பண்ணிக்கிறேன் இவரை. ஸோ பேட்டிலுக்கு வந்து சேலஞ்ச் வந்து பண்ணுவார். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம கூட ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து பேசியிருப்பார்ல. ஸோ அவர் வந்து நம்ம டீம் அக்வா மெம்பர்கிட்ட இருந்து காப்பாற்றிருக்கோம். ஸோ அதுக்கு ரிவார்டாக கிரேட் பால் வந்து தந்திருக்காரு. ஸோ க்ரைசிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து ஓடிட்டார். ஸோ இன்டெப்த் எதுவுமே வந்து சொல்லலை. ஸோ ப்ரொசீட் பண்ணால் நம்மளுக்கு வந்து தெரியும் ஸ்டோரியில். அண்ட் இவரை நான் வந்து டிஃபீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு போகிபால் மாதிரி இருக்குது. ஸோ ஏத்தர் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது பவர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ட்ரைனர் டிப்ஸில் படிச்சிங்கன்னா அது கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதாவது அந்த பவர் பாயிண்ட்ஸ் பிபி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணும். நான் இங்கே ஏதாவது போக்கிமானை கேட்ச் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ எந்த போக்கிமான் அப்பியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வேர்ம்பில் அப்பியர் ஆகாமல் இருந்தால் சந்தோஷம். ஏன்னா அது மட்டும் அப்பியர் ஆச்சுன்னா நான் ரொம்பவே வருத்தமாக தான் இருந்திருப்பேன். ஸோ அது ஒரு வீக்கான ஒரு போக்கிமான். ஸோ ஸ்ட்ரூமிஷ் தாங்க இது வந்து அப்பியர் வந்து ஆயிருக்கு. ஸோ அதை தான் நம்ம வந்து என்கவுண்டர் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இது ஒரு கிராஸ் டைப் போக்கிமான். அண்ட் இது எவால்வ் ஆகும்போது ஒரு கிராஸ் அண்ட் ஃபைட்டிங்காக வந்து எவால்வ் வந்து ஆகும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். ஸோ பரவாயில்ல, நல்ல ஒரு போக்கிமான் தான் இது. ஓகே கைஸ், ஸோ நான் அது போக்கிபால் யூஸ் பண்ணி கேட்ச் பண்ணிடுறேன். கேட்ச் ஆயிரு. ஸோ காட்சா. ஸோ எப்படியோ ஸ்டூமிஷ் வந்து கேட்ச் வந்து பண்ணியாச்சு. அண்ட் போகிடெக்ஸ்லேயும் வந்து இன்ட்ரு ஆயாச்சு. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து நிக் நேம் வைக்கிறதான்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இட்ஸ் இன் தி ரூல்ஸ் ஆஃப் நஸ்லாக். ஓகே, நம்ம வந்து நிக் நேம் வந்து வைக்கலாம். ஸோ என்ன நிக் நேம் அப்படின்னா மஷ்ரூம் அப்படிங்கிற அந்த நிக் நேம் தான். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா வந்து நம்ம வந்து மாற்றிடலாம் நெக்ஸ்ட் பார்ட்டில். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஓகே கைஸ், ஸோ நம்ம இப்போ வந்து பெட்டல் பக் உட்ஸ் விட்டு கிளம்பலாம். ஸோ ரூட் 104க்கு வந்து வந்தாச்சு கைஸ். நீங்கள் பெரிஸ்லாம் வந்துருக்கு. ஸோ அதை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஆரஞ்ச் பெரிஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா செரி பெரிஸ் அப்படிங்கிற ஒரு பெரி வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ளார் ஷாப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு லேடி பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் பேசி பார்த்தீங்க அப்படின்னா வேல்மர் பாயில் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் பார்த்திங்கன்னா தருவாங்க. ஸோ இந்த ஐட்டம் நீங்கள் கிறிஸ்டல் கேமில் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ சூடோட அப்படிங்கிற அந்த போக்கிமான் மேலே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா டிஸ்கைஸ்டாக இருந்திருக்கும். ஸோ அதை வந்து என்கவுண்டர் பண்ண வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போர்ஷன் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த ஹிடன் ஏரியாவில் பார்த்திங்கன்னா சூப்பர் போர்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ சூப்பர் போர்ஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜிம் பேட்டிலுக்கு. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜிம் பேட்டில் வந்து பண்ண போகிறோம். அண்ட் நம்ம ரெஸ்போர்ட் சிட்டிக்கு தான் வந்து அதுக்கு வந்து போகணும். ஸோ இங்கே சில பல ட்ரெயினர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து டிஃபீட் பண்ணிக்கோங்க. நான் இவங்களை வந்து டிஃபீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 2v பேட்டில் வந்து நடக்கும். ஒரு டாக்டிங் பேட்டில். அண்ட் இதையுமே ஈஸியாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ காமிச்சிருப்பேன், பட் வீடியோ லென்த்து காரணமாக வந்து நான் வந்து காமிக்கல. பரவாயில்ல கைஸ், போன வீடியோவை விட இது கொஞ்சம் பெருசாக தான் வந்து இருக்குது. அண்ட் இங்கே சில பெரிஸ் வந்துருக்கு. ஸோ நான் செரி பெரி மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் இந்த பாட்டிமா கிட்டே பேசிங்க அப்படின்னா செஸ்டோ பெரி அப்படிங்கிற ஒரு பெரி வந்து தருவாங்க. ஸோ இந்த பெரி பார்த்திங்கன்னா போக்கிமான் ஹெச்பி வந்து 30 ஹெச்பி பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஆரஞ்ச் பெரியை விட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அண்ட் தென் இங்கே இந்த இடத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா எக்ஸ் டிஃபன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ மறக்காம வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நிறையவே பார்த்திங்கன்னா பாத்வேஸ் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியாத பாத்வேஸ்லாம் வந்துருக்கு. அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா ஐட்டம்ஸ்லாம் ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்திருக்கு. ஸோ போக்கிமான்ஸ் வந்து ஹீல் பண்ணிக்கிறேன் போக்கிமான் சென்டரில். அண்ட் நம்ம ஹீல் பண்ணியாச்சு கைஸ். ஸோ இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணலாம். சில பல ஐட்டம்ஸ்லாம் வந்து தருவாங்க. அண்ட் இது வந்து போக்கிமான் ட்ரெயினர் ஸ்கூல் அண்ட் அனிமலில் பார்த்துருந்தீங்கனாலும் தெரியும். அண்ட் இந்த ஒரு பெரிய பில்டிங் பார்த்திங்கன்னா இருக்குல்ல. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு போக்கிபால் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய சின்ன பையன்கிட்ட வந்து பேசி பாருங்கள். ஸோ அவங்க அப்பா வந்து அந்த கார்ப்பரேஷனில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதுனால வந்து ப்ரீமியர் பால் அப்படிங்கிற அந்த பால் வந்து தருவான். ஸோ இது எப்படி வாங்குறது அப்படின்னா நீங்கள் வந்து மாட்டுக்கு போயிட்டு 10 போக்கிபால்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியர் பால் வந்து தருவாங்க ஃப்ரீயாகவே. ஸோ போக்கிபால்ஸ் 10 போக்கிபால்ஸ் வந்து வாங்கணும். அண்ட் தென் இவர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா ரால்ஸ் அப்படிங்கிற அந்த போக்கிமானுக்கு பதிலாக சீடாட் அப்படிங்கிற அந்த போக்கிமான் வந்து ட்ரேட் வந்து பண்ணுவார். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு கிராஸ் டைப் போக்கிமான் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த ட்ரேடுக்கு வந்து அக்செப்ட் வந்து பண்ணல.
ஓகே, இப்போ நம்ம வந்து ஜிம் பேட்டிலுக்கு வந்து போகலாம் கைஸ். ஸோ எனக்கே ஒரு எக்ஸைட்டடாக தான் இருந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய என்பிசி ட்ரெயினர்ஸை நான் வந்து டிஃபீட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம இவரை வந்து டிஃபீட் வந்து பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஒரு 2v பேட்டில் அண்ட் இது ரொம்பவே ஈஸியாக தான் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் ரூம் வந்து ஒரு வாட்டர் டைப் அண்ட் நம்மக்கிட்ட ஒரு கிராஸ் டைப் இருக்கிறதுனால பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஜிம் லீடர் கூட வந்து பேட்டில் வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ பேட்டிலுக்கு வந்து சேலஞ்ச் வந்து பண்ணுறாங்க. ஓகே, அவங்க ஃபர்ஸ்ட் போக்கிமான் ஜியாடூட் அப்படிங்கிற அந்த போக்கிமான் தான். ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ராக் டைப் ஜிம். ஸோ ராக் டைப் போக்கிமான்ஸ் யூஸ் பண்ணாமல் எப்படி? ஓகே, ஜியாடூடோ அண்ட் வாட்டர் கன்லேயே பார்த்திங்கன்னா ஒன் ஷாட் கே வந்து பண்ணிட்டோம். ஓகே, மறுபடியும் ஒரு வாட்டர் கன். ஓகே, நம்ம அதை வந்து ஃபெயிண்ட் ஆக்கியாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மட்கிப் பார்த்திங்கன்னா லெவல் 16க்கு வந்து டெவலப் ஆகிருக்கு. லெவல் 16ல் அது வந்து இவால்வ் வந்து ஆகும். ஸோ இவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா இவால்வ் பண்ணுவோன்னு நானே வந்து நினச்சி பார்க்கல. ஸோ நோஸ் பாஸ் தான் வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் போக்கிமான். ஸோ லெவல் 15ல் இருக்குது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்கும். நான் வாட்டர் டைப் போக்கிமான் யூஸ் பண்ணியே வந்து ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்து போஷன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதான் கடுப்பாக இருக்குது. ஸோ பாருங்கள், போஷன் யூஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக நம்ம டிஃபீட் பண்ணுவோன்னு வந்துடுவோம். ஸோ அப்போ வந்து கரெக்டாக போஷன் வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஸ்ட்ரூமியூஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்துருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஹெச்பி வந்து ரெடியூஸ் வந்து ஆகாது. அதுக்கிட்ட இருக்க அப்சர்வ் மூவ் பார்த்திங்கன்னா வாட்டர் கேன் அளவுக்கு எஃபெக்டிவாக வந்து இருக்காது கைஸ். நம்ம டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோன் பேட்ச் வந்து தருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மட்டி பார்த்திங்கன்னா இவால்வ் வந்து ஆகுது. விச் இஸ் மட்கிப் இஸ் இவால்விங் இன்டு மேஸ்டாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பரவாயில்ல, ரொம்பவே சூப்பர் கூலாக தான் வந்துருக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா டியூவல் டைப்பாக வந்து மாறிடும். விச் இஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட். அண்ட் அது கிரவுண்ட் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மூவான மட் ஷாட் அப்படிங்கிற ஒரு மூவ் வந்து லேர்ன் வந்து பண்ணிடுச்சு. ஸோ இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரவுண்ட் டைப் மூவ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நம்மளுக்கு ஸ்டோன் பேட்ச் ப்ளஸ் TM39 ஆன ராக்டம் வந்து தந்திருக்காங்க. நம்ம இப்போ கட்டை வந்து வெளியில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜிம்மாக சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டிஃபீட் பண்ணியாச்சு கைஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து போக்கிமான் சென்டருக்கு போய் ஹீல் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து காப்பாற்றிருப்போம்ல. ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா தெரிச்சுக்கிட்டு வந்து ஓடுறாரு. ஸோ அடுத்த பாட்டில் பார்த்திங்கன்னா அதை வந்து போய் பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட போக்கி குவிஸ் என்ன அப்படின்னா, இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய எந்த நான் லெஜெண்டரி போக்கிமானுக்கு 670 பேஸ் ஸ்டாட் டோட்டல் வந்து இருக்குது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோட போக்கி குவிஸ். ஸோ யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ சேவ் பண்ணியாச்சு. தென் பாய்.